தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. ராமநாதபுரம் பரமக்குடி சாலை பல வருடங்களாக சேரும் சகதியுமாக காணப்படுவதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலைகளை சீரமைக்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிமுத்து இணைகிறார். வணக்கம் மாரிமுத்து, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வலைநேந்தல் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் இங்கு மீனாட்சி நகரில் கடந்த 20 வருடங்களாக முறையான சாலை வசதி இல்லாதால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். தற்பொழுது பெய்து வரும் கனமழையால் அந்த சாலை முழுவதும் சேரும் சகதியாக நிறைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் வழியில் தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் சென்று வருகின்றனர். பள்ளிக்கு செல்லும் முன்பு வேறொரு உடையில் சென்று மீண்டும் சகதி உடையை கலட்டிய பின் வேறுடைய மாற்றி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் சேற்றுப்புண், சளி, இருமல், காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மின் வசதிகள், மின்விளக்குகள் இல்லாதனால் இரவு நேரங்களில் பாம்பு, தேல், பூரான் உட்பட்ட ஜந்துக்கள் சாலை உள்ளா வருகின்றன. இதனால் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை இரவில் செல்வதற்கு அச்சப்பட்டு வீட்டிலே முடங்கி வருகின்றனர். மேலும் அத்தியாவசிய பொருட்களுக்கு சிறுக்கு வராததால் கேஸ் சிலிண்டர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தலையில் சுமந்து சேரும் சகதியில் இறங்கி நடந்து வந்து அவதிப்பட்டு வருகின்றன. இது குறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் பலமுறை புகாரிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் அனைவரும் வாக்குகளை செலுத்த மாட்டோம் என்று வாக்குகளை புறக்கணித்து போராட்டமாக தெரிவித்துள்ளன. ஆகையால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து இப்பகுதியில் முறையான சாலை வசதியை ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாரிமுத்து, தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.